ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒருவருடைய வாழ்க்கையில் போராட்டமான காலகட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பம், துயரங்கள், மிகப்பெரிய அசிங்க அவமானங்கள், பொருளாதார இழப்புகள், உயிர் இழப்புகள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய அஷ்டம சனியின் காலகட்டங்கள். இந்த அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு நடந்தாலும் சரி, ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். ஏன்? 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அஷ்டமஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வருவாய், உங்களுடைய பொருளாதாரம், உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள், பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குவார். பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயத்தை 8ஆம் இடத்தின் வழியாக உங்கள் குடும்பத்துக்கு அசிங்கங்களையும், அவமானங்களையும், பொருளாதார இழப்புகளையும், உயிர் இழப்பு சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இது போன ஜென்மத்தில் நீங்கள் விட்டுட்டு வந்த கர்ம கடனை நீங்கள் செலுத்துறதுக்கு உண்டான காலகட்டங்கள். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, மேச ராசியில் பிறந்த அன்பர்கள் இருந்து மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வர வரிசையாக உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன பலன்கள், அதாவது என்னென்ன பிரச்சனை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு தகுந்தாற் போல பரிகாரமும் கொடுக்குறேன். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அஷ்டம சனியின் தாக்கத்தில் இருந்து ஓரளவு மீண்டு வரலாம். ஓரளவு, அவ்வளோதான். அஷ்டம சனியின் தாக்கம் முழுமையாக தீர்மானம் கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், முழுமையாக அதை தீர்க்கிற உண்டான அதிகாரம் அப்படிங்கிறது இந்த பிறப்பில் பிறந்த யாருக்குமே இருக்காது. ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே போன ஜென்ம கர்மாவை விட்டுட்டு வந்ததை இந்த ஜென்மத்தில் அவர் வசூல் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் தான் 7.5 சனியின் காலகட்டம். அதே சமயத்தில் அஷ்டம சனியின் காலகட்டம். 7.5 சனியில் ஒரு மனிதனுக்கு 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்த அஷ்டம சனி காலகட்டத்தில் 2.5 வருஷத்தில் உட்கார்ந்து அழகாக, ஈஸியாக, சுருக்கமாக, வேகமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் இந்த சனி பகவான். சரி, இந்த சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் வர்றதுனால நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி எப்படி இருக்கும்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அவர் அமர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் போராட்டங்கள், தொழிலில் பெரும் கடன், தொழில் இழப்புகள், தொழில் மூலமாக சொந்த தொழில் செய்ய வச்சு அது மூலமாக ஒரு பெரிய கடனை உருவாக்கி தேவையில்லாத சிக்கல்களையும் அசிங்கங்களையும் ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் தான் லாபாதிபதி, அவரே கர்மாதிபதி. அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாமல் ஒரு கர்ம காரியங்களை கண்டிப்பாக அரங்கேற்றம் பண்ணுவார். ஏன்னா கர்மஸ்தானம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நற்பலனை கொடுக்கணும் அப்படின்னாலும் அது உங்களுக்கு யோகமாக இருக்கணும். பொதுவாகவே அஷ்டம சனி காலகட்டங்களில் சனி பகவான் ஏன் யோகத்தை செய்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன விட்டுட்டு வந்தீங்களோ அதை பூதா இந்த ஜென்மத்தில் அவர் வசூல் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம். அதை நீங்கள் அனுபவிக்காமல் இந்த சனி பகவான் விட மாட்டார் இந்த காலகட்டத்தில். அப்போ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் மூலமாக பெரிய கடனை உருவாக்கி லாபங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு நம்பி சொந்த தொழிலில் முதல் போட வச்சு நஷ்டப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அசிங்கப்படுத்தி அது மூலமாக ஒரு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாமல் கர்ம காரியங்களையும் உருவாக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த அஷ்டம சனியின் காலகட்டங்களில் இருக்கும். அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணத்தில் இங்கேயோ ஒரு பக்கம் உட்கார்ந்துருப்பார்ல, அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தொல்லைகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவெடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் சொந்த தொழிலில் அதிகமாக முதல் போடாமல், லாபங்களை அதிகமாக எதிர்பார்க்காம நீங்கள் இருப்பது மட்டுமே சிறப்பு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு நடக்குது அப்படின்னாலே நல்லா அந்த 2.5 வருஷத்தை செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவினர்கள் மரணம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக அரங்கேறும். நீங்கள் போய் அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ஜாதகத்தில் சனி பகவான் ஜாதகத்திலே கெட்டு போயிருந்து அஷ்டம சனி நடந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் தங்கள் குடும்பத்துக்குள்ளே நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் நீங்கள் கர்ம காரியம் பண்ணுறதுக்கு உண்டான அப்பா, அம்மா, இது போன்ற ஒரு சில உறவுகளுக்கு நம்மளுக்கு மனவேதனை கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை அவர் உருவாக்குவார்.
சரி, ரிஷப ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரே 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. அப்போ சொந்த தொழில் செய்ய வச்சு, அது மூலமா நஷ்டத்தை ஏற்படுத்தி, ஏன்னா அவர் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும், அதுவே பாதகஸ்தானத்திற்கும், கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாகி, அவர் உங்க ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல வந்து அஷ்டம சனியாக அவர் உட்காரும் பொழுது, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய ஸ்தானத்துல வந்து அஷ்டம சனியாக செயல்படும் பொழுது, அங்கே 9ஆம் இடத்து பலனையும் 10ஆம் இடத்து பலனையும், 10ஆம் இடம் தொழில் மூலமும் விரயம், அடுத்தவங்களை நம்பி ஏண்டா முதல் போட்டோம் அப்படிங்கிறதுக்குண்டான சூழலை உருவாக்கி, தந்தை மூலமா பிரச்சனை கொடுத்து, தந்தை மூலமா பிரச்சனையை கொடுத்து, அதே சமயத்துல திருமணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து மாமியார் வழியில் உள்ள குடும்பத்தின் மூலமா பிரச்சனையை கொடுத்து, அசிங்க அவமானங்களை கொடுத்து, இது போன்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக செய்வார் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது. மிதுன ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவானே அஷ்டமாதிபதியாகி, அவரே 9ஆம் அதிபதியாகி, உங்களுக்கு கோட்சாரத்தில் வந்து அவர் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது, அது காலதேவ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். கண்டிப்பாக மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக கர்ம காரியம் அப்படிங்கிறது துல்லியமாக தெளிவாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலதேவ கணக்குப்படி அது கர்மஸ்தானம். உங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 8ஆம் இடம். அப்போ 8, 10 அங்கே வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அப்பாவுடைய உறவுக்குள்ள கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நடக்குதுன்னா உங்க அப்பா வழியில் உள்ள உறவுகளுக்கு அப்பாவுக்கு கர்மம் பண்றதுக்குண்டான சூழலை உருவாக்குவார். இது அஷ்டமசனின் தாக்கம். அடுத்து வந்து சொந்த தொழில நஷ்டங்களை ஏற்படுத்தி ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். இதில் சனி பகவான் எனக்கு யோகாதிபதி அப்படி இப்படிலாம் கணக்கெடுத்து பார்க்காதுங்க, அது கரெக்டாக வரவே வராது. அடுத்து கடகராசி. கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாகி ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்து கோச்சாரங்களில் அஷ்டம சனியாக செயல்படும் போது திருமணம் நடக்காத அன்பர்களுக்கு வந்து திருமணத்தை நோக்கி நகர வச்சு திருமணம் நடக்கலேன்னு ஏங்க வைப்பார். அதே சமயத்தில் திருமணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா திருமணம் முடித்தோம் அப்படின்னு நினைக்க வைப்பார். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி வழியில் உள்ள குடும்பம், கணவர் வழியில் உள்ள குடும்பம்னு எடுத்துக்கோங்க. அந்த குடும்பத்திலே வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை உருவாக்கி பிரச்சனை உருவாக்கி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பார் இந்த காலகட்டம். அதே சமயத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது 2வது குழந்தை சார்ந்த விஷயத்தை குறிக்கும். சில பேருக்கு குடும்பம் ஒற்றுமை அமைதியாக போயிட்டு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள வந்து சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை அப்படிங்கிறது ஒன்று அவதரிக்கும். அந்த கரு உருவான காலகட்டத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பொருளாதார இழப்பு, பொருளாதார சிக்கல்கள், கடன் சார்ந்த விஷயம், மனைவிக்கு ஆப்ரேஷன், சர்ஜரி, குழந்தைகளுக்காக வந்து மாத்திரை மருந்து இப்படி எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரும் கடனை உருவாக்கி கொண்டு வந்து குழந்தை பிறந்து வர காலகட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை ஒரு பெரிய கடனில் வந்து உட்கார வைக்கும். இது அவரவர் ஜாதகப்படி சனி பகவான் இந்த வழியாக தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானத்துக்கும், நோய் ஸ்தானத்துக்கும், எதிரி ஸ்தானத்திற்கும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் ஸ்தானத்திற்கும், மனைவி சார்ந்த விஷயத்துக்கும் அவரே அதிபதியாகி கோட்சாரத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது அங்கே 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு வந்துடும். அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படிங்கிறது கடுமையாகவே இருக்கும், நெருக்கடியாகவே இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வேதனை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்ற மாதிரி வேலையில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து மேனேஜர் சொன்னார், அவர் சொன்னாருன்னு சொல்லி அவர் திட்டினாருன்னு சொல்லி கோவத்தில் வேலையை விட்டுட்டு வந்து சும்மா வீட்டில் இருக்கிறது. திருமணம் முடியாத அன்பர்களுக்கு வந்து திருமணத்தை நோக்கி நகர்ந்து ஏண்டா, ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி, திருமணத்தை நோக்கி நகர வச்சு திருமணத்தில் வந்து பிரச்சனை கொடுத்து, அதே சமயத்தில் அவர் 8ஆம் இடமாக இருக்கிறதுனால திருமணத்தை கொடுத்து மன வாழ்க்கையிலையும் பிரச்சனை ஏற்படுத்துவார். ஏன்னா 6, 7, 8 அதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டிருது. அப்போ இங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது விபத்து சார்ந்து 6, 8 தொடர்பு வந்தாலே ஆக்சிடென்ட், விபத்துன்னு எடுத்துக்கலாம். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ள வந்து அஷ்டமதி நடக்குதுன்னா திருமணம் முடிந்த அன்பர்களுக்கு மனைவியோட போகும்போது விபத்தாகிறது, மனைவி மூலமாக கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகிறது, 2வது குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஆஸ்பத்திரியில் போய் தங்கினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம். இது சரியில்லை, அது சரியில்லை, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மாத்திரை மருந்து எடுக்கிறேன் அப்படின்னு குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு மாத்திரை மருந்து, அதுக்கு முன்னால் தாய்க்கு மாத்திரை மருந்து, இப்படி எடுத்து இந்த குழந்தை இருக்கிற அந்த 7ஆம் இடம் குழந்தை, 2வது குழந்தை இது இருக்கிற இந்த காலகட்டங்களில் குரங்காட்ட நம்மளுக்கு ஆக்கிடுவாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற சூழல் குழந்தை பிறந்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடன்,
அடே அப்பா எவ்வளோ பெரிய கடனை உருவாக்கிட்டோம், எப்படாவது அடைக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை அவர் உருவாக்கி வைப்பார். ஏன்னா அஷ்டம சனியின் தாக்கம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு வேலையை விட்டு வந்துருவாங்க. சில பேருக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் மனைவி மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இது அவரவர் ஜாதகத்துல வந்து சனி பகவான் இது ஸ்தானாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு நான் சொல்றேன். இதே சனி பகவான் உங்கள் ஜாதகத்துல ஒரு ஸ்தானத்துல உட்காந்துருப்பார்ல, அது மூலமா உங்க பிரச்சனையும் நெருக்கடியும் கண்டிப்பாக கொடுத்து 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 ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வரும். அப்போ 6ஆம் அதிபதியாகி 7ஆம் அதிபதியாகி 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவர் 8ஆம் இடம் என்று சொல்லி மாரகஸ்தானத்தில் போய் இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள மாரகம் சார்ந்த விஷயத்தை ஈஸியாக தூண்டிகிட்டே இருப்பார், ஈஸியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானே வந்து 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் ஸ்தானத்துக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகி அவரே போய் 7ல் இருக்கிறதுனால முதல் ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அது மூலமாக ஒரு பிரச்சனையை கொடுத்து நோயை கொடுத்து எல்லாமே குழந்தை சார்ந்த விஷயம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் அதுக்கப்புறம் அம்மா அப்பா இவ்வளோ தான். அதை தாண்டி தான் தாத்தா பாட்டியெல்லாம் உள்ளே சேர்த்து வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ எந்த உறவுகள் உள்ளே இருக்கோ, இப்போ 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு, தாத்தா பாட்டி இருக்கிறாங்களா அவங்களுக்கு தொல்லை, குழந்தை இருக்கிறாங்களா அவங்களுக்கு நெருக்கடி, மாத்திரை மருந்து. அது 7ஆம் இடத்துல போய் கரெக்டாக போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2வது குழந்தைக்கு மாத்திரை மருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நகருவாங்க. அதில் ஒரு செலவுகளை உருவாக்கி கடனை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தூண்டிக்கொண்டே இருக்கும். அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், வருமான ஸ்தானத்தை பார்ப்பார், வாக்கு ஸ்தானத்தை பார்ப்பார். நம்ம என்ன பேசினாலும் சரி அது அடுத்தவங்க வந்து அப்படியே 2ஆ 3ஆ திரிச்சு கயிறு கட்டி ஒரு பொம்மையாக உருவாக்கி முன்னால் கொண்டு நிறுத்தி வைப்பாங்க. அதுதான் பிரச்சனை, சரிங்களா? அப்போ பூர்வீக சொத்து பிரச்சனைகள், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையில்லாத மருத்துவ சார்ந்த விஷயங்கள் செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். வயதுக்கு ஏற்றாற் போல நல்ல வேலையில் இருக்கிற குழந்தையா இருந்ததுன்னா வேலையில் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டு அது மூலமாக ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கும். சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக போராடிக்கிட்டே இருக்கும். இது போன்ற அமைப்புகளும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் 4க்கும் 5க்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியாகி அவரே அஷ்டம ஸ்தானத்தில் நிற்கிறதுனால தாய் மூலமாக பிரச்சனை. நல்லா கேட்டுக்குங்க, தாய் மூலமாக பிரச்சனை. அதே சமயத்தில் 4ஆம் இடம் 5ஆம் இடம் தொடர்புல வரும்போது தாய் மூலமா தாத்தா பாட்டி மூலமா ஒரு நெருக்கடியை கொடுக்கறது. 4ஆம் இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்டது. ஒரு வீடு வாங்கினேன், ஒரு நிலம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாங்க வச்சு அதில் ஒரு பிழையை கொடுத்து என்ன அவசரப்பட்டு வீடு வாங்கிட்டோமோ அவசரப்பட்டு கட்டிட்டோமோன்னு யோசிக்க வச்சு அது மூலமாக ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு கடன் காட்சிகளை கொடுத்து ஏன்டா இதை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த 2.5 வருஷத்தில் ஒரு போராட்டங்களை கொடுப்பார் அவரவர் ஜாதகப்படி. அதே சமயத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுகம், 5ஆம் இடங்கிறது குழந்தை. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து குழந்தையின் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கருவில் உருவாகி வருது அப்படின்னாச்சுன்னா தாயின் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது, தாய்க்கு அது மூலமாக ஒரு நெருக்கடி கொடுக்கிறது. அதே சமயத்தில் தாத்தா பாட்டி உயிர் சார்ந்த விஷயத்தில் வந்து கை வைக்கிறது. இது போன்ற விஷயங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். அடுத்து வந்து விருச்சக ராசி. விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்திற்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதியாகி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மாரகஸ்தானத்தில் போய் அவர் அதுவும் ஒரு மாரகஸ்தானம் 3 8 மாரகம் அங்கே போய் அமரும் போது என்ன ஆகுன்னா உங்கள் சுகம் கெடும். 3ஆம் இடம் உங்கள் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மாவுக்கு நீங்கள் கர்ம காரியங்கள் பண்ணுறக்குண்டான சூழலை உருவாக்கும். உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக தொல்லை கொடுத்து மன ரீதியாக தொல்லை கொடுத்து சொந்த தொழில், ஏன்னா சனினாலே தொழில் உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நஷ்டங்களை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து ஒரு கடன் சார்ந்த விஷயத்தை உருவாக்கி வச்சு அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கும் அதே சமயத்தில் இந்த அஷ்டமச்சனி நடக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதர உறவுக்குள்ள அடிபிஷனில் போட்டு கோர்ட்டு கேஸுமே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குது அப்படின்னா சகோதர உறவுக்குள்ள மாமன் மச்சான் உறவுக்குள்ள சண்டையை தூண்டி விட்டு அது மூலமாக பிரச்சனையை கிளப்பி குடும்பத்தை 2ஆ 3ஆ பிரித்து ஜாதகரை தனிமைப்படுத்தி வைப்பார் இந்த சனி பகவான். அடுத்து தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காமஸ்தானத்திற்கும் காதல் ஸ்தானத்திற்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் அஷ்டம ஸ்தானத்தில் நிற்கிறதுனால தாயோட கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் பிரச்சனைகள், வருமானம் பத்தாத சூழல். அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடமாக வரக்கூடிய அந்த ஸ்தானமே வந்து பார்த்தீங்கன்னா
கால தேவ கணக்குப்படி கர்மஸ்தானமாக வரும். அப்போ அஷ்டம சனியாக வேலை செய்யும் போது அவர் கடக ராசியில இருந்து கரெக்டா கர்மஸ்தானத்தை பார்ப்பார். உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் ஒரு கர்ம காரியங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார். சரி, உங்களுக்கு நடக்கல அப்படின்னா கூட 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவரே அதிபதியா வர்றதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது பக்கத்து வீடு. உங்களுக்கு அஷ்டமத்தி நடந்தா கூட உங்க பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கர்ம காரியம் நடந்துகிட்டே இருக்கும். செக் பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகி தான் அவர் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. காலதேவ கணக்குப்படி தொழில் ஸ்தானம். அப்போ அது மூலமாக உங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும். தொழிலில் ஏமாற்றங்கள், பொருளாதார இழப்புகள், குடும்பம் அமைஞ்சவங்களுக்கு குடும்பத்தை பிரிக்கிறது, குடும்பம் அமையாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அமையலன்னு யோசிக்க வைக்கிறது. சில பேர் நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க, திடீர்னு திருமணம் சார்ந்த விஷயம் நின்று போகும். இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து அவரே 2ஆம் இடத்து அதிபதியாகவும் அவரே ராசி அதிபதியாகவும் வந்து 8ஆம் இடத்துல வந்து அவர் சிம்ம ராசியில் இருக்கிறனால தாத்தா பாட்டியோட கருத்து வேறுபாடு, அப்பாவோட கருத்து வேறுபாடு, அதே சமயத்தில் சூரியன் அப்படின்னு இதயம் சார்ந்த விஷயங்கள், இதில் வந்து பிரச்சனைகள், கண் சார்ந்த வலது கண் சார்ந்த விஷயங்கள், தலை சார்ந்த விஷயங்கள், இப்படிலாம் பிரச்சனை கொடுத்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் விபத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மறுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. நீங்களே நேராக போன கூட ஆப்போசிட்டில் யாராவது தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அஷ்டமசனி காலகட்டங்களில். அப்போ மகர ராசிக்கு 2க்கும் அதிபதியாக வந்து அவர் 8ல் இருக்கிறதுனால குடும்பம், வருமானம் எல்லாமே கடனை நோக்கியே நகர்ந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து கும்பம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கும் அவரே ராசி அதிபதியா வந்து அவர் 8ஆம் இடத்துல வந்து அமரும் பொழுது அங்கே டாக்குமெண்ட் பிரச்சனைகள், கல்வி சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள், படிக்கிற குழந்தைக்கு கல்வி ஒழுங்க மண்டையில ஏறாது. அதே சமயத்தில் குழந்தைகளால் தேவையில்லாத கசப்புகள், இழப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்டா இந்த 2.5 வருஷம் சம்பந்தமே இல்லாமல் நடக்குன்னு நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அஷ்டமசனி முடிஞ்சு போகும். அந்த அளவு ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா விரையாதிபதி விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வருமானம் வந்து விரயம் பண்ணா பரவாயில்ல, கடன் வாங்கி விரயம் பண்ணக்கு உண்டான சூழலை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. தொட்டதெல்லாம் நஷ்டமா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் வைக்கிற இடத்துலலாம், கால் மிதிக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி கண்ணி வெடி வச்சுக்கிட்டே இருப்பார் டக்குன்னு. அடுத்து மீனராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து லாபாதிபதியும் அவரே, விரையாதிபதியும் அவரே. அப்போ லாபங்களை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்து அது மூலமா ஒரு கடனை உருவாக்கி, இதை செஞ்சலாம் அதை செஞ்சலாம் ஒரு ஆசையை உருவாக்கி அது மூலமா ஒரு விரயத்தை ஏற்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையுமே செய்வார் அஷ்டமசனி காலகட்டம். இது பொதுவாக அஷ்டமசனி காலகட்டங்களில் இந்த ஸ்தானம் வழியாகத்தான் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியில எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதன் வழியாகவோ அது சார்ந்த பிரச்சனையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருப்பார். இது பொதுவான கணக்கு. சரி, அஷ்டம ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து, ஏன்னா அஷ்டம ஸ்தானம் அப்படின்னாலே விபத்து சம்பந்தப்பட்டது தான். அப்போ அஷ்டம ஸ்தானத்தில் நடக்கும்போது அங்கே விபத்து சார்ந்த விஷயங்கள் எப்படி ஏற்படும்? அங்கே சூரியன் இருந்தால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது கீழே விழுந்து தலையில் அடிபடுறது, இதயத்தில் அடிபடுறது, எலும்பு முறிவது, இது போன்ற விஷயத்தை கொடுப்பார். அங்கே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆக்சிடென்ட் ரத்த காயம் வாங்கிக்கிட்டே இருக்கும், அன்னாடு ரத்த காயம் வாங்கிக்கிட்டே இருக்கும். அது போன்ற சூழல் கொடுக்கும். அங்கே வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீர் சார்ந்த பிரச்சனைகள், உடம்புல நீர் சார்ந்த பிரச்சனைகள், இதயம் சார்ந்தது, இதயம் படப்படப்பாகிறது, வேர்த்து ஒழுகிறது, அப்படியே உடம்பு நடுக்கமாகவே இருக்கும் எந்த காலகட்டங்களும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா பொருளாதார இழப்புகள். குரு அப்படின்னா தொடை சார்ந்த பகுதியில் கீழே விழுந்தவன் தொடையில் அடிபடுறது, சரிங்களா? அதே சமயத்தில் நுரையீரல் பாதிப்பு, மூச்சு துவாசம் விடக்கூடிய சூழல், கீழே விழுந்தோம்னா மூக்கில் அடிபடுறது, இது போன்ற குரு பகவான் உறுப்புகள் உங்களுடைய ராசி இலக்கணப்படி என்னென்ன ஆதிபத்தியமாக வருதோ அது சார்ந்த இடமாகவும், குரு பகவான் அப்படின்னாலே மூக்கு, தொடை, நுரையீரல், சரிங்களா, அடிவயிறு, இது போன்ற பிரச்சனையை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆபரேஷன் சர்ஜரி வந்துகிட்டே இருக்கும் அப்படி தொடர்ச்சியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது குருன்னா குழந்தைக்கும் பாதிப்பு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கே அஷ்டம சனி உங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கோட்சார சனி பகவான் போய் அதை தொடராரு, அஷ்டம சனியில் தொடராரு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக மனைவியால் பிரச்சனை, மனைவிக்கு ஆபரேஷன் சர்ஜரி. சரி, அது இல்லை, உங்களுக்கே சுகர் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி சார்ந்த விஷயங்கள், யூரின் பிரச்சனைகள், மறைக்கப்பட்ட மர்ம உறுப்பு பகுதியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். கிட்னி பிரச்சனை, கல் இருக்குது, கிட்னியில் நீர் இருக்குது, கிட்னியில் கிருமி வந்துட்டு அப்படி எப்படின்னு அது மாதிரி ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருந்து புதன் வீடு 8ஆம் வீடாக வந்து அவரே அங்கே வந்து உட்கார்ந்தார் அப்படின்னாச்சுன்னா கீழே விழுந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்ட அடி, கழுத்து பகுதியில் அடி, கை முறிகிறது, கை விரலில் அடிபடுறது, தோலில் வந்து கீழே விழுந்தவொடனே உடம்புலாம் செராச்சிட்டு போகும்ல, அந்த மாதிரி தோல் சார்ந்த விஷயங்கள், இப்படி இது போன்ற இடங்கள்ல இது போன்ற விஷயத்துல தான் அவர் கவனம், அதை தான் அவர் செய்ய முடியும்.
அஷ்டம சனியில வந்து சனி பகவான் எந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் தொடர்பு இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயத்துல தான், அது சார்ந்த உடல் உறுப்புல தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் கொடுத்து கொண்டே இருப்பார். புத்தி பேதலிச்சு போகும். முதல்ல அஷ்டம ஸ்தானத்துல வந்து அஷ்டம ஸ்தானாதிபதியாகி அங்கே அஷ்டம ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் வீடாகி அங்கே சனி பகவான் வந்து உட்கார்ந்தானா புத்தி பேதலிச்சு போய் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாத அளவுக்கு புத்தியை மட்டுப்படுத்தி கொண்டே இருப்பார். அடுத்து ராகு கேது. ராகு கேது வந்து உங்கள் ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல். ராகுன்னா முதுகெலும்பு சார்ந்த விஷயங்கள், கேதுனா மர்ம உறுப்பு சார்ந்த விஷயங்கள். இது சார்ந்த விஷயங்கள் உள்பட உங்கள் ஜாதகத்தில் கேது பகவானும் ராகு பகவான் ஒரு ஸ்தானத்துல இருப்பாங்கல்ல, அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமா அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வருது, கை உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா தலையில இருந்து உள்ளங்கால் வர எந்த ஸ்தானமா வருதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விபத்து, பிரச்சனைகள், ஒரு ஜர்ஜரி கண்டிப்பா இருக்கும். இது அஷ்டம சனி, சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம்? சரி, பரிகாரம் பண்ண எல்லாம் மாறுமா? பரிகாரம் பண்ணுவதால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய தாக்கங்கள் குறையும். மற்றபடி அஷ்டம சனி தாக்கத்தை வந்து முழுமையா நீங்க சரி பண்ண முடியுமான்னா அது இறைவனாலே முடியாது, என்னாலே முடியாது, யாராலே முடியாது. ஏன்னா ஒரு சிபிசிஐடி வீட்டுக்குள்ள வந்து உங்களை வந்து என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த காலகட்டத்தில் அம்மா அப்பா தாய் தகப்பன் சொந்தம் வந்து யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. நேருக்கு நேராக நின்று அவங்க உங்களோட கேள்வி கேட்பாங்க, நீ பதில் சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் வந்து எல்லா செல்போன் இணைப்புகளும் துண்டிக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு யாருமே தெரிஞ்சவங்க கால் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி சனி பகவான் 2.5 வருஷம் உங்களுக்கு குத்தகை எடுத்திருப்பாரு. அந்த காலகட்டங்களில் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு வந்து உயிர் காக்கிற அமைப்பு இருந்தால் உயிரை காக்கும். நீங்கள் செய்த பூஜைக்கு, நீங்கள் செய்த புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு தெய்வங்கள் ஓடி வரும். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நான் நிறைய இப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா அந்த காலகட்டங்களில் தெய்வங்கள் வந்து குறுக்கே நிற்காது. ஏன்னா அந்த கர்மாவை செயல்படுத்துன்னு சொன்னதே அந்த இறைவன். அந்த இறைவனே உங்களுக்கு ஓடி வந்து நிற்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், பக்தி விரதங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டங்களில் என்னதான் அடிச்சு தூக்கி போட்டு கீழே போட்டு போனாலும் கடைசியில் தெய்வங்கள் வந்து எப்பா பாப்பா வா, உன் கர்மா கழிஞ்சு போச்சு, வா நான் உயிர் காத்துட்டேன், இனி வரக்கூடிய விஷயத்தை நல்லா நான் காத்தாரான்னு சொல்லி தெய்வங்கள் கூட்டிட்டு வரும். இது அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது சரி, பரிகாரமா நீங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னாலே பொதுவா நல்லா முடிவு பண்ணீங்க. காலதேவ கணக்குப்படி அவரே கர்மக்காரகன், கர்மஸ்தானத்துக்கு அதிபதி. கர்மானா என்ன? நம்ம என்ன செயல் செஞ்சோம் போன ஜென்மத்துல, அதை அந்த செயலுக்கு உண்டான தண்டனை என்ன? இதுதான் கர்மா. நம்ம ஒரு செயலை உருவாக்குறோம், அந்த செயல் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மையும் நீங்க தான் அனுபவிக்கிறீங்க, தீமையும் நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. நன்மையை அனுபவிக்கும் போது சந்தோஷமா அனுபவிச்சுக்கிறோம். ஏன்னா பல வருஷ காலங்கள் சந்தோஷமா அனுபவிச்சுக்கிறோம். ஒரு 2.5 வருஷம் தீமையை அனுபவிக்கணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு மனம் ஏற்காது. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன? கர்மா. உங்களை விட்டு விலகிறது மட்டும்தான் கர்மா. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு கர்மக்காரி நடந்துட்டு குடும்பத்துக்குள்ள அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு கர்மகாரியம் பண்ணணும்னா நம்ம தலைமுடி கொடுக்குறோம்ல, இதுதான் கர்மா. அப்போ சனி பகவானே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அவரே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் வேணாலும் பெற்றிருக்கட்டு தப்பு இல்லை. அவர் காலதேவ கணக்குப்படி 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதியாகி, கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாகி, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகி, சாப்பிட்ற உணவு ஜீவனம் பண்ணுறதுக்குண்டான ஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவரே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில், பிரச்சனை ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு வந்து கர்மாவை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் வருஷத்துல ஒரு தடவை மறக்காம போய் உங்களுடைய குல தெய்வமா, இஷ்ட தெய்வமா, எந்த தெய்வத்திற்காக ஒரு தெய்வத்திற்கு குடும்பத்தோட போய் நீங்க முடி காணிக்க கொடுக்கணும். குடும்பத்தோட. ஏன்னா சனி பகவான் 8ல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெருங்கடன், 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மா. உங்களுடைய கர்மா பெரும் கர்மா கடனாக மாறி இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து இருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய ஏன் குடும்பத்தோட போகணும்? தனிப்பட்ட முறை நீங்க மட்டும் செஞ்சா போதாதான்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் பார்வை நேர் 7ஆம் பார்வை, கொடிய பார்வை, கடும் பார்வை வந்து உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு குடும்பஸ்தானத்திலே விழும். அப்போ குடும்பத்தோட ஆணா இருந்தால் மொட்டை போடுவது, பெண்களா இருந்தால் பூமுடி கொடுப்பது. அது வயது வித்தியாசம் இல்லாம ஒரு வயசுல இருந்து நீங்க 70-80 வயசு வரை கணக்கு எடுத்துக்குங்க. பெண்கள்லாம் பூமுடி கொடுத்துக்கிட்டே இருங்க, ஆண்கள் மொட்டை போட்டுக்கிட்டே இருங்க. வருஷம் ஒரு தடவை போடுங்க. 2.5 வருஷத்துல நீங்க ஒரு 3 மொட்டை போட்டுட்டீங்கன்னா தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய சலசலப்பு, பிரச்சனைகள், விபத்துல இருந்து தப்பிக்கலாம்.
அப்போ விபத்தே நடக்காதா? நடக்கும். வண்டி வாங்கிட்டு போகும்போது நீ விபத்து ஆகணுங்கிற விதி வரும்பொழுது கீழே விழுவீங்க, ரேஸாக அடிபடும், வண்டியில் சின்ன காயமாக இருக்கும், ஒரு 500, 1000, 2000 செலவோட போயிடும், கால் முறிவு, கை முறிஞ்சு, உயிர் போச்சு அப்படிங்கிற தொல்லைகள் இருக்காது. ஏன்னா நீங்கள் போய் கரெக்டாக இந்த காலகட்டங்களில் உங்கள் கருமாவை நீங்கள் கழிக்கிறீங்க. மொட்டை போடும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அது வேலை செய்யும். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் ஒரு மகன் செய்யக்கூடிய கடைசி பரிகாரம் என்ன? கடைசி விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிகாணிக்க கொடுக்கறது தான். இதை தாண்டி பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை என் அன்னை இதை தாண்டி ஒரு பரிகாரம் எனக்கு இன்னும் சொல்லி தரலை, எனக்கு என்ன உணர்த்தலை. இன்றைய காலகட்டம் உங்களை பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் வர என் அன்னை உணர்த்திய விஷயத்தில் வந்து தலையில் முடிக்காணிக்கை கொடுக்கறத முடிக்காணிக்கையை தாண்டி எந்த ஒரு பரிகாரமும் இப்போதைக்கு எனக்கு கொடுக்கல. இந்த பரிகாரம் வந்து மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொல்கிற அன்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு ஒரு 20 நாள் 30 நாளில் நான் என்ன நினச்சேனோ அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பரிகாரத்தை நான் இந்த இதில் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா சனி பகவானே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், கர்மம்னா மொட்டை போடுறது, மொட்டை போடுற இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாகி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பெரும் கடன் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுடைய மொட்டை போடுற கடன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் எங்கே போடணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நட்சத்திரங்கள், பார்வை, சேர்க்கை, கிரகங்களை வச்சு தெளிவாக எடுக்கலாம். அப்போ குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை போடணுமா, இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் மொட்டை போடணுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதே சமயத்தில் குலதெய்வம் அப்படின்னா அப்பா வழி குலதெய்வமா, அம்மா வழி குலதெய்வமா? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வழி குலதெய்வமும் வேலை செய்யும், அம்மா வழி குலதெய்வமும் வேலை செய்யும். அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு மனைவி வழியில் குலதெய்வமும் வேலை செய்யும். அப்போ அப்பா வழி, அம்மா வழி, கணவன் மனைவி வழி குலதெய்வம் 3 குலதெய்வமும் வேலை செய்யும். சில பேருக்கு அப்பா வழி குலதெய்வம் வேலை செய்யாது, அம்மா வழி குலதெய்வம் மட்டும்தான் வேலை செய்யும். அவங்க அமைப்பு, பிறப்பு அமைப்பு. சில பேருக்கு வந்து அம்மா வழி குலதெய்வம் வேலை செய்யும், அப்பா வழி குலதெய்வம் வேலை செய்யாது. சில பேருக்கு அப்பா வழி குலதெய்வம் வேலை செய்யும், அம்மா வழி குலதெய்வம் வேலை செய்யாது. சில பேருக்கு எல்லாம் கலந்து வேலை செய்யும். அவரவர் ஜாதகத்தில் போன ஜென்மத்தில் உண்டான கடன் இப்படித்தான் வேலை செய்யும். அதே சமயத்தில் இது உங்களுடைய பிறப்பின் அமைப்புப்படி தாத்தா பாட்டி அம்மா அப்பா விட்டுட்டு வந்த குலதெய்வ கர்ம கடன் அப்படின்னு நம்ம செலுத்துகிறோம். அதையும் தாண்டி அந்த சனி பகவான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ ஸ்தானத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ ஸ்தானம் 5ஆம் இடம். அப்போ 5, 6, 7, 8 4ஆம் இடம் கேந்திரத்தில் நிற்கிறார். அப்படிங்கும்போது குலதெய்வ கர்மா அங்கே உள்ள வந்துடும், அதை நீங்கள் செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் அவர் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எண்ணற்ற தெய்வங்கள், இது ஒரு தெய்வத்திற்கு நீங்கள் ஒரு விரயம் பண்ண வேண்டும். ஏன்னா 12ஆம் இடத்துல நிற்கிறார், அங்கே 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல நிற்கிறாரு. அடுத்து 9ஆம் இடத்துல தான் போய் அவர் உட்கார போறார், பாகிஸ்தானத்தில். அப்போ உங்களுடைய பிறப்பின் அமைப்புப்படி சனி பகவான் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் ஒரு குலதெய்வம் கோவில், அதே சமயத்தில் ஒரு இஷ்ட தெய்வம் கோவில், இந்த 2 தெய்வத்துக்கும் நீங்கள் என்ன தெய்வத்துக்கு முடி காணிக்க கொடுக்கணும், மொட்டை போடுங்க தெரிஞ்சு நீங்கள் மொட்டை போட்டு வந்தீங்கன்னா, குலதெய்வமா இஷ்ட தெய்வமா தெரிஞ்சு மொட்டை போட்டு வந்தீங்கன்னா, அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து அவர் மாறும் பொழுது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்வார். அங்கே உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுப்பார். இது அடியேன் உணர்ந்த விஷயம். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். அப்போ அஷ்டம சனியின் தாக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பெரிதளவு உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதா, அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் மொட்டை போட ஒரு மொட்டையை போட்டு வந்துட்டு சனி பகவான் உள்ளே வந்தவொடனே மறுபடியும் ஒரு மொட்டை, இப்படி எந்த அளவுக்கு முடியை தலைமுடியை நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்களோ, உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வத்திற்கு எங்கே எப்போன்னு தெரிஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த காலகட்டம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாமல் பொருளாதார இழப்புகள், உயிர் சேதாரங்கள், ஆக்சிடென்ட், விபத்துகள், இரத்த காயங்கள், அசிங்க அவமானங்கள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி எதையுமே உங்களுக்கு வந்து பெரிதளவு இதெல்லாம் நீங்கள் சந்திக்கிற சூழல் வரும். ஆனால் அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் அதை கடந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு உண்டான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் கண்டிப்பாக இந்த இறைவன் உங்களுக்கு அருள்வான். சரிங்களா? சரி, எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.